ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியாக யம்மியாக மைல்ட் ஃப்ளேவரில் சூப்பராக ஒரு தேங்காய் பால் புலாவ் தான். இந்த ரெசிபிக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 20 முந்திரியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 பட்டத்துண்டு, 2 அன்னாசி பூ, 8 கிராம்பு, 3 மராத்தி மூக்கு சேர்த்து அதை லைட்டாக வதக்கி விட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்றவங்க கூட 2 சேர்த்துக்கோங்க. 10 பல் உரிச்ச பூண்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதும் 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு மல்லி இலை நல்லா வதக்கிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 1:2 ரேஷியோக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. வேணும்னா 3 கிளாஸ் தேங்காய் பால் 1 கிளாஸ் தண்ணியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்க விடாமல் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசியை கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புலாவ் பிரியாணிக்கெலாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. லைட்டாக கிளறி விட்டு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. அரிசி சம மட்டத்துக்கு வந்ததும் அதை லைட்டாக கிளறி விட்டு வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமான மாதிரி தான் இருக்கும், ஆனால் கீழே ரைஸ் நல்லா ட்ரையாக வெந்திருக்கும். கீழே இருந்து மேலே ஜென்டிலாக நல்லா கிளறி விடுங்க. இந்த ரைஸ்க்கு 65 சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவி இந்த மாதிரி சைடிஷோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியான யம்மியான தேங்காய் பால் புலாவ் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.